பாட்டி வைத்தியம் for you நிறைய ஐஸ் தண்ணி குடிக்கணும் இல்லையா? ஐஸ் தண்ணி குடிக்கிறதுனால யாரெல்லாம் சீக்கிரம் சாவணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா குடிக்கணும். யாரெல்லாம் உயிரோடு நல்லா வாழணும் அப்படின்னா ஐஸ் தண்ணி குடிச்சா குறைச்சனே விட்டு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நாச்சி குறை மீ குறையெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா? நாச்சிலிமாலாம் சாதாரண பேரோட சாப்பிட்டு என்ன செய்யறோம்? தண்ணி குடிக்குமா இல்லையா? தண்ணியில் அதுக்கு மேலே வருதா இல்லையா? ஸோ யாரெல்லாம் சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு எண்ணெய் சம்பாலாம் சாப்பிட்டு வெறும் பச்சை தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொழுப்பு தாங்கும். ஏன் தாங்கும்? கொழுப்பு கண்டிப்பாக தாங்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இது சாப்பிட்ட பிறகு சுடுதண்ணில் குடிச்சா நல்லது. இப்படி அப்படின்றது காட்டுற மாதிரி நிற்குதா? வேற கலக்க சுடுதண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும்னா தண்ணியும் எண்ணெயும் ஒன்றா கலந்து பச்சை தண்ணியில் இருக்கிற எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கிட்டே தான் இருக்கும். புரியுதா? இப்போ ஐஸ் கட்டி குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஐஸ் தண்ணி ஐஸ் கட்டி குடிக்கிறாங்கல்ல, ஐஸ் போட்டு குடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் அந்த கண் பார்வை குறையுது, மூளை மங்கி போகுது, கட்டா ஒழுங்கா வராமல் போகுது, பிரச்சனை அதிகம். சமைக்கும் போது மீன் கறி சைவம் அசைவம் எல்லாத்துக்கும் போகிறாங்களே என்ன நாச்சலியமாக சாப்பிட்றமா இல்லையா? சமைக்கும் போது என்ன ஆகும்? நம்ம நாச்சலியமாக சாப்பிட்டுட்டு இல்லை ஜூஸ்லாம் கொடுப்பாங்க, எல்லாமே விருந்துக்கு போவோம். ஜூஸ்லாம் கொடுத்தா என்ன ஆகும்? உடனே வந்து என்ன பேர் என்ன ஆகுது? கொலஸ்ட்ரால் ஆயிருதா? யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் வருதோ என்ன தங்கியிருந்தோ உங்கெல்லாம் கருப்பு கருப்பாகும். இந்த பையனை பார்த்து அதெல்லாம் என்ன பொருள்? நல்லா சாப்பாடு வச்சு நல்லா கட்டுனா அப்படி தான் வரும், சொறி பிடிச்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது சாப்பிட்டு ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது. யாரெல்லாம் வந்து முடி சீக்கிரம் கொட்டி போயிடணுமோ ஐஸ் குடிக்கலாம். யாருக்கா முடி அழகா வேணுமோ ஐஸை விட்டுரும். ஐஸ் குடிக்கிறது கெடுதலா நல்லதா? எவ்வளோ கெடுதல். இங்க யாரு வந்து அறிவாளினா நான் சொன்னா புரியும். யாரு அறிவாளி? இது வந்து எக்ஸ்ட்ரோல பாருங்க, குடிச்சதுல காட்ட போறேன். இவ்வளோ கொலஸ்ட்ரால். அப்போ சைவமாக சாப்பிட்ற கொழுப்பு வருமா? கண்டிப்பாக வரும். யாரெல்லாம் ஐஸ் தண்ணி குடிக்கிறாங்களோ கொழுப்பு வரும். யார் ஐஸ் குடிக்கிறாங்க சீக்கிரம் செத்து போயிடுவாங்க, ஆயுஸ் குறைஞ்சிடும், மூளை மங்கும். படிக்கும் போது கவனம் அங்கே இருக்காது. ஆத்தியர் என்னமோ சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, மரமண்டைக்கு ஏறாது. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகுது? அதனால சாப்பாடு சாப்பிட்ட விட வெந்நீரை குடிக்கணும். தண்ணி கொஞ்சம் சூடாகவே குடிச்சு பார்க்கணும். சூடாக குடிச்சோம்னாக்கா நல்லது. பாருங்க இதில் பாருங்க என்ன மிதக்கு கண்டிப்பாக. சுடு தண்ணி குடிச்சோம்னா அந்த எண்ணெய் வெளிக்கு வெளியே வெளியேறும். வெளிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்காது. புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப சிம்பிள். அதை வேணா செஞ்சுக்கணும். ஒரு 5 லிட்டர் பால், செம்பு இது இருக்கா? 5 லிட்டர் பால், 5 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு வெயிலில் வச்சா போதும். அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பால் தேங்காய் பாத்திரத்தில் ஒரு பானையில் ஊற்றி விட்டா பானை 5 லிட்டர் பால், 5 லிட்டர் தண்ணி வெயில் அடிக்குதுல பாருங்க. ஒரு மணி நேரம் செஞ்சா பார்த்தீங்கன்னா மேலே அப்படி அழகாக வந்துடும் எண்ணெய். அந்த எண்ணெய் முகத்துக்கு போட்டாலும் சரி, அந்த தலைக்கு போட்டாலும் சரி, முடி கொட்டாது. அதுக்கு பேர் தான் ஆர்கானிக் ஆயில். தேங்காய் எண்ணெய் சமைக்கிற எண்ணெய் இல்லை, ஆர்கானிக் ஆயில். இந்த ஆர்கானிக் ஆயில் சமைச்சு சாப்பிட்றதுனால கொழுப்பு வராது.
முடி கொட்டாது, தேன் பிடிக்காது, கேம்பிள் வராது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். நல்லா எண்ணெய் வாங்க அதனால என்ன செய்யணும்? சுடுதண்ணி குளிக்கணும். சுடுதண்ணி குளிக்கும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு வெளிக்கு வெளியாக வந்துடும். அது பாருங்களேன், இது ஒரு ஆளாக வந்து பார்த்துட்டு பச்சை தண்ணி குடிச்சா அப்படி இருக்கு. அதுக்குதுல என்ன அப்படி இப்படி தங்கி அங்கே கட்டி கட்டியா வரும். ஓகே, பார்த்து கிளம்பு.